ஏன்னா அந்த வார்த்தையெல்லாம் வச்சா திட்டுறோம், எரும மாடை அப்படின்னு தான் திட்டுறோம் வீட்டில். ஏன் திட்டுறீங்க? மனுஷனா பார்த்தா நீங்கள் திட்டுவீங்களா? எரும மாடேன்னு திட்டுவீங்களா? கல்யாணத்துக்கு பிறகுதான் தெரியுது எரும மாடு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கல்யாணத்துக்கு பிறகுதான் தெரியுது யானை கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கல்யாணத்துக்கு பிறகுதான் தெரியுது எலி கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், புலி கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். காட்டு விலங்குகள் ஆண்டவர் முன்னால கொண்டு வந்தாரு. ஆதாம் அவற்றை தன் துணையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. The Bible is very clear about the wedding. Very clear about the wedding. என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயர் ஆயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. So actually God thought he might take someone from that group. படைக்கப்பட்ட அவனின் முன் நிறுத்தப்பட்ட எதையாவது அவன் தகுந்த துணையாக எடுத்துக்கொள்வான் என்று ஆண்டவர் நினைத்தார். ஆனா அவன் எடுத்துக்கல. ஒரு துணையும் அவன் காணவில்லை. அப்போ அடுத்த வசனம் பாருங்களேன், எப்படி இருக்கும் பாருங்க. துணையோ மனிதன் காணவில்லை. ஆகவே அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆண்டவருக்கு புரிஞ்சிச்சு. ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தான். நல்லா தூங்க வச்சாரு. தூங்க வச்சுட்டு ஏன் தூங்க வச்சாரு? அதாமே என்னத்துக்கு? விலா எலும்பு எடுக்கிறதுக்காக தூங்க வச்சாரா? ஆண்டவருக்கு நல்லா தெரியும், மனுஷா நீ கல்யாணம் பண்ணா அவன் தூக்கம் கட்டுடும், நல்லா தூங்குடா அப்படின்னு. அதனாலதான் கடைசியா தூங்குற மனுஷா நல்லா தூங்குடா அப்படின்ட்டார். சிலவங்களுக்கெல்லாம் ஃபாதர் என் மைண்ட் வாய்ஸ் அப்படியே நீங்க பேசுற மாதிரியே இருக்குது ஃபாதர், என் தூக்கம் அதோட போச்சு ஃபாதர், அதோட என் தூக்கம் போச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. நிம்மதியா இருந்த பேச்சுலரா, நிம்மதியா இருந்த ஒரு ஸ்பென்ஸ்டரா எல்லாரும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஃபாதர். இன்னைக்கு கல்யாணம் பண்ணதுனால நான் மாட்டிக்கிட்டேன். அதனால பாருங்க, சிஸ்டர் எல்லாம் வந்திருக்கிறாங்க தியானத்துக்கு. பிரைஸ் தி லார்ட். அருட் சகோதரியெல்லாம் வந்திருக்கிறாங்க. எவ்வளோ நிம்மதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. நீங்க பாருங்க, என் குழந்தை இருக்குதா, பக்கத்தில் இருக்குதா, அது தின்னுச்சா, தூங்கிச்சா, எங்கேயாவது போகுதா, எங்கேயாவது சுற்றுதா, ஓடுதாலாம் பார்க்கணும். எங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நிம்மதியாக சந்தோஷமா இருக்கலாம். அதனால யாராவது விரும்புனீங்கன்னா இது ஒகேஷன் ப்ரொமோஷன் டு ப்ரீஸ்ட்ஹுட் அண்ட் ரிலிஜியஸ் லைஃப். ஓகேவா? யாருக்காவது அருட் சகோதரி குருக்களாக வரணும்னா வந்துருங்க. பிரைஸ் தி லார்ட். நிம்மதியா தூங்கலாம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சார், தம்பி இதோட ஒரு தூக்கம் போயிடும், அதனால வந்துரு, தூங்க வச்சு ஆண்டவர் அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் அனஸ்தேஷியெல்லாம் கொடுத்து ஆப்ரேஷன்லாம் முடிச்சு அங்கே ஆப்ரேஷன் பண்ணதாவே இல்லை, அப்படியே மூடிட்டார். இப்போ பாருங்க, அடுத்த வசனம் பாருங்களேன். உறக்கம் வரவழைத்து அவன் உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்து கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதரிடம் அழைத்து வந்தார். So God is bringing his partner in front of him. What is the role of that man? He chose whom God brought. தேர்ந்தெடுப்பு அப்படின்றது கல்யாணம் பண்ற பையா பெண்ணே உன்னுடையது தான். You have to choose your life partner. You be a boy, you be a girl. The choice is yours. திருமணத்துல சாய்ஸ் உன்னுடையது. ஆனால் எந்த சாய்ஸ் தெரியுமா? அப்பா அம்மா முன்னால கொண்டு வந்து வைக்கிறாங்க பாரு, அதிலிருந்து சூஸ் பண்ண சாய்ஸ் தான் உனக்கு. அப்பா அம்மா உனக்கு தராத ஒருத்தரை போய் தேடிட்டு வர பைபிள் சொல்லல. You have a God, you have a Abba. He is presenting your girl, your boy in front of you. அப்ப அப்பா அம்மா உன்னுடைய ரோல் என்ன தெரியுமா? இந்த பொண்ணை பாருடா, இந்த பையனை பாருடா,
உன் முன்னால் கொண்டு வர வேண்டிய பொறுப்பு உன்னுடைய அப்பா அம்மாவனுடையது. அது நல்ல பையன், நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம், கொண்டு வர வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்பாது அம்மாது. தேர்ந்தெடுப்பது அப்பா வேலை கிடையாது, அம்மா வேலை கிடையாது. தேர்ந்தெடுக்க வேண்டியது அந்த மகனுடைய மகளுடைய பொறுப்பு. இது இன்னைக்கு உங்களுடைய நாட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. தேர்ந்தெடுப்போம், சூஸ் பண்ணுறதும் ப்ரெசன்ட் பண்ணுறதும் ஸ்கூல்லே ஆரம்பிச்சாச்சு, காலேஜில் ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் கொண்டு வந்து அப்பா அம்மா முன்னால் கொண்டு வந்துட்டு, அப்பா இதுதான் நான் கல்யாணம் பண்ண போகிற பையன், அம்மா இதுதான் நான் கல்யாணம் பண்ண போகிற பெண்ணு. இதில் வந்து காதல் திருமணங்கள் நல்லா இருக்கணும், அரேஞ்ச் மேரேஜ் நல்லா இருக்கணும்னு நான் சொல்ல. ரெண்டுலேயுமே பிரச்சனை இருக்குது. லவ் மேரேஜஸ்லையும் பிரச்சனை இருக்குது, அரேஞ்ச் மேரேஜஸ்லையும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனை காதல் திருமணமா இல்லை அரேஞ்ச் மேரேஜான்றது கிடையாது. பிரச்சனை நீ கீழ்ப்படிந்தியா என்பதுதான். நீ கீழ்ப்படிந்த, டிட் யூ ஒபே காட்? கடவுள் உனக்கு தந்த அப்பா அம்மாவை நீ கீழ்ப்படிந்தியா? அந்த அப்பா அம்மா வழியாக வர்றது, அவன் நல்ல பையனாக இருக்கலாம், கெட்ட பையனாக இருக்கலாம், நல்ல பொண்ணாக இருக்கலாம், கெட்ட பொண்ணாக இருக்கலாம், தட் இஸ் நாட். ஆனால் ஆண்டவர் உனக்கு தந்த பெற்றோர்களுக்கு நீ கீழ்ப்படிந்தியா? பைபிள் சொல்லும் கதை ஆண்டவருடைய வேலை பாருங்க. ஆண்டவர் வந்து கட்டாயமாக அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கல. அவன் முன்னால் கொண்டு வந்து ஒவ்வொருத்தரையும் ப்ரெசென்ட் பண்ணுறார். he was not able to choose because அந்த பல்பு எரியல, அந்த காற்று வரல, அவனுடைய மனசு திருப்தி ஆகல. அடுத்த பெண்ணை கொண்டு வந்து ஆண்டவர் கட்டாயப்படுத்தலை, நீ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. he presented that girl in front of him. அப்போ அந்த பல்பு எரிஞ்சது. என்னை போலவே பாருங்க, அந்த சந்தோஷம் பாருங்க. என் சதையின் சதை, என்னுடைய எலும்பின் எலும்பு, என்னை போலவே இருக்கிற நீ தான் என் துணை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. திருமணத்தினுடைய முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா? சாய்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் பார்ட்னர். சாய்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் பார்ட்னர். அந்த சாய்ஸ் கல்யாணம் பண்ணவங்க இனி உங்களுக்கு சாய்ஸ் இல்லை, முடிஞ்சு போச்சு. கல்யாணம் பண்ண ரெடியாக இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது ஆண்டவர் முன்னால். அப்பா அம்மாவுக்கு அந்த சாய்ஸை விட்டு கொடுங்க. உங்களுடைய சாய்ஸ் கிடையாது, அப்பா அம்மாவுக்கு விட்டு கொடுங்க. அப்பா அம்மா உங்க முன்னால் கொண்டாடு. இல்லைன்னா குடும்ப உறவுகளை சிதைக்கப்படுதே. அப்போ உன்னுடைய அப்பா யார், உன்னுடைய அம்மா யார்? உனக்கு உன்னை பெற்று உன்னை வளர்த்து அப்படியே கட்டி விடுறவங்களா? யூரோப்பில் ஃபாதர், யூரோப்பில் அப்படி தான் இருக்குது. அதனால அந்த கல்ச்சர், அவங்க 18 வயசுலேயே வீட்டில் இறக்கி விட்டுருவாங்க ஃபாதர். உனக்கு உன் குடும்பத்தில் ஒரு கல்ச்சர் இருக்கு, உனக்கு பைபிள் படி ஒரு கல்ச்சர் இருக்குது, கீழ்ப்படிதல் அப்படின்ற கல்ச்சர் இருக்குது. ஆதாமும் ஏவாளும் ஒரு பழம் சாப்பிட்டாங்க அப்படின்றது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்ட பழம் ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழம். இட் இஸ் நாட் த சின் ஆஃப் ஈட்டிங் அ ஃப்ரூட், but it is a sin of disobedience of eating a fruit which God told you should not eat. It is not the problem of eating a fruit, but it is a problem that God told you should not eat that fruit and you ate it. கீழ்ப்படிதல். Praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. அப்ப இந்த திருமணம் இப்ப பாருங்க, இங்க நடக்குது பாருங்க. ஆண்டவர் அவன் முன்னால் கொண்டு வந்து வைக்கிறாரு. கொண்டு வந்து வைக்கும் பொழுது அவன் அந்த பொண்ணை பார்க்கும் பொழுது அவனுக்கு என் சதையின் சதை, என் எலும்பின் எலும்பு, இதோ இவனே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவன். ஆண்டவரிடமிருந்து ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவான் என்றாள். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த கேள்வி கேட்குறேன். அப்போ திருமணத்தினுடைய சாய்ஸ் முடிஞ்சிச்சு. இப்படி தான் சூஸ் பண்ணணும் திருமணத்திற்கு. நீங்கள் திருமணத்திற்கு தவறாக சூஸ் பண்ணி இருந்திருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, ஃபாதர் இதுதான் என்னுடைய பையன், இதுதான் என்னுடைய பொண்ணுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எப்படியும் தெரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய மனசுக்கு திருப்தியான ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு ஆமின்னு சொல்லுங்க. திருமணம் ஆன பிறகுதானங்க தெரியும். ஒருத்தர் கூட வாழும்போது தான் தெரியும், என் கணவன் இவன் கூட வாழும்பொழுது இவன் எப்படி இருப்பான்னு, இவன் எப்படி இருப்பான். ஒன்லி ஆஃப்டர் யுவர் மேரேஜ் ஒன்லி யூ நோ. நான் பிகாம் படித்தா எப்படி இருக்கும், நான் பிஎஸ்சி படித்தா எப்படி இருக்கும், நான் என்ஜினியரிங் படித்தா எப்படி இருக்கும். எப்படி தெரியும்? என்ஜினியரிங் படித்தா தானே தெரியும், பிகாமில் கால் வச்சா தானே தெரியும். ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்க, வேலைக்கு போனால் ஐயோ நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு பிறகு இப்படி ஆகும், 2 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஆகும்னு சொல்லிட்டு பயந்துருவீங்களா? நோ, அதுக்குள்ளே கால் வச்சா தானே தெரியும் எப்படி ஆகும்னு. அப்போ ஆண்டவருடைய திருவுளம் என்ன? அது பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுது. தாய் தந்தை உனக்காக தேர்ந்தெடுக்கும் ஒரு மகனோ மகளையோ நீ உன்னுடைய மனதின்படி ஆமேன் சொல்லு. இதுதான் தேர்ந்தெடுப்பு. 2வது ஸ்டெப்பு, திருமணம் எப்போ நடக்குது? திருமணம் எப்போ நடக்குது? உங்களுடைய கல்யாணம் எப்போ நடந்தது? கோயில் வச்சு நடத்தியிருப்பீங்க இல்லையா?
அந்த கோயிலில் தாலி கட்டியிருப்பீங்க சில டைம், ரிங் போட்டிருப்பீங்க சில டைம், மாலை மாற்றிருப்பீங்க சில டைம். எப்பொழுது உங்களுடைய திருமணம் நடந்தது? அந்த திருப்பலி வேளையிலே எப்பொழுது உங்களுடைய திருமணம் என்பது நடந்தது? when was the moment of wedding? that moment of wedding. நீங்க எப்ப கல்யாணம் பண்ணீங்க? மாலை மாத்தின போதா, மோதிரம் போட்ட போதா, தாலியை கட்டின போதா? எப்போ? praise the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நீங்க லீடர்ஸ் ஃபார்மேஷனுக்கு வந்தவங்க நீங்க எல்லாமே. அதான் காப்பி அடிச்சிங்க. நானும் பார்த்து டப்புன்னு பதில் சொல்லிட்டாங்களே அப்படின்னு. praise the Lord. praise the Lord, praise the Lord. so when is the moment of wedding? யோசிச்சு பாருங்க கல்யாணம் பண்ணவர்களே, எப்போ? வாக்கு கொடுக்கும் பொழுது. ஏன்னா இது தெரியாதனால தான் எனக்கு தெரியல, உங்களுடைய கல்ச்சரில் தெரியல. அங்கே வந்து தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, தாலி கட்டும் பொழுது வெளியே செமையாக அந்த குண்டு வெடிக்கும், பட்டாசு வெடிப்பாங்க. ஏன்? ஏன்னா இங்கே தாலி கட்டும்போது தான் கல்யாணம் நடக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. திருமணம் நடப்பது தாலி கட்டும்போது அல்ல. திருமணம் நடப்பது தாலி கட்டும் பொழுதோ, மோதிரம் மாற்றும் பொழுதோ, இல்லைன்னா மாலை போடும் பொழுதோ அல்ல. இது எதுவுமே இல்லாமலும் திருமணம் ஆகும். எப்பொழுது தெரியுமா? திருமணத்தை திருமணமாக்குவது தாலி அல்ல, திருமணத்தை திருமணமாக்குவது மோதிரம் அல்ல, திருமணத்தை திருமணமாக்குவது மாலை அல்ல, திருமணத்தை திருமணமாக்குவது உன்னுடைய வாக்கு. I give my life to you. I give my life to you. அந்த வாக்கு தான் என்ன? ஞாபகம் இருக்குதா? ஞாபகப்படுத்தாதீங்க ஃபாதர். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மிதிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன். ஓ, மதிக்கவும். ஓ, சாரி, வாய் தவறி வந்துச்சு. உன்னை நேசிக்கவும் உன்னை மதிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படிதான் சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தீங்கன்னா சொன்னது ஞாபகம் இருக்கா? வாழ்நாள் எல்லாம், வாழ்நாள். ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் நோயிலும் உடல் நலத்திலும் வறுமையிலும் வளமையிலும் ஏழ்மையிலும் தோல்வியிலும் வெற்றியிலும் எல்லாம் என் வாழ்நாள் முழுவதும் உன்னை நேசிக்கவும் உன்னை மதிக்கவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அப்பதான் உங்களுடைய கல்யாணம் நடக்குது. இந்த இடத்துல தான் உங்களுடைய திருமணம். தாலியில் அல்ல. தாலி நீங்க மஞ்சள் கயிறு போட்டாலும் வெள்ளை கயிறு போட்டாலும் எந்த கயிறை போட்டாலும் அது திருமணம் அல்ல. அது வெறும் அடையாளம் தான். திருமணத்தினுடைய அடையாளம் தான் தாலி. தாலியை மாத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி கணவனை மாற்ற முடியாதுல்ல. கல்யாணம் நடந்த பொழுது நீங்க ஏழ்மையில் இருந்தீங்க, அதனால ஒரு சவரன் தாலியை போட்டிருப்பீங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு 10 வருஷத்துல கணவனுக்கு வந்து நல்ல சம்பாத்தியம் வந்திருக்கும். அப்போ நீங்க ஒரு சவரனை 10 சவரனா மாற்றுவீங்க. 10 சவரனா மாற்றும் பொழுது கட்டணவரை மாற்ற முடியுமா? இல்லை. அப்போ அந்த சாலியில் அந்த குட்டியோண்டு ஒன்று இருக்குது, அதுதான் தாலி அப்படின்வீங்க. அந்த தாலி சப்போஸ் உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த தாலி காணாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? புருஷனை வீட்டு விட்டு துரத்திடுவீங்களா? That is not wedding. That is only the symbol of your love. நான் தாலி வாங்கும்போது அப்படிதானே வாங்குறீங்க. தாலி வாங்கும்போது என்ன வாங்குவீங்க? உன்னுடைய அன்பிற்கும் உன்னுடைய பாசத்திற்குமா அடையாளமாக இந்த தாலியை ஏற்றுக்கொள்கிறேன். That's how you take the தாலி. என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இந்த தாலியை நான் உனக்கு தரேன், நீ ஏற்றுக்கோ அப்படின்னு கணவர் சொல்வார். ஸோ அது வந்து அடையாளம் தான். இட் இஸ் ஒன்லி சிம்பிள் ஆஃப் யுவர் லவ். அது கிடையாது திருமணம். திருமணம் என்பது பாருங்க, இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். அதுதான் திருமணம். ஸோ அவன் பாருங்க, ஸ்டெப் ஆஃப் மேரேஜ் இன் பைபிள். ஆண்டவர் பையன் முன்னால பொண்ணை கொண்டு வந்தாரு. 2, அந்த பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிச்சு. அப்பா கொண்டு வந்த பொண்ணுக்கு பையன் ஆமேன்னு சொன்னா அப்பா கல்யாணத்தை நடத்தி வச்சார். Praise the Lord. Hallelujah. These are the steps of marriage from the Bible, in the Bible. பிரசன்ட் பண்றவங்களுக்கு எனக்கு பிடிக்குது, நான் ஓகே சொல்றேன். கல்யாணம் பண்றவன் ஓகே சொல்றான். ஓகே சொல்லும் பொழுது கல்யாணம் நடத்தி வைக்கிறாரு. கல்யாணம் நடத்தி வைக்கும் பொழுது பாருங்க,
அதுவரை இருந்த உறவுகள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அதுவரை உனக்கு நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யாருக்கு கொடுத்த? கடவுளுக்கு. ரெண்டாவது ஸ்டெப் நீ யாருக்கு கொடுத்த? அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும். மூணாவது ஸ்டெப் தான் உன்னுடைய சிப்ளிங்ஸ். அடுத்த ஸ்டெப் தான் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே. இந்த ப்ரையாரிட்டி ஆஃப் வேல்யூ, யூ ஷுட் நோ வாட் இஸ் த ப்ரையாரிட்டி ஆஃப் யுவர் வேல்யூ. நீ மதிக்கும் மனிதர்களுடைய ப்ரையாரிட்டி, நீ யாருக்கு அந்த மதிப்பை கொடுக்கிற? முதல் இடத்தில் இருப்பது யாரு? ரெண்டாவது இடத்துல இருப்பது யாரு? மூணாவது இடத்துல இருப்பது யாரு? நாலாவது இடத்துல இருப்பது யாரு? முதல் இடத்துல இருக்க வேண்டியது கடவுள், ரெண்டாவது இடத்துல இருக்க வேண்டியது பேரண்ட்ஸ், மூணாவது இடத்துல தான் மற்ற உறவுகளே. ஆனா திருமணம் ஆகும் பொழுது the priority changes. Praise the Lord. தன் தாய் தந்தையை விட்டு விட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான். அவர்கள் இருவர் அல்ல ஒருவர். சோ கடவுளுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப்ல யார் வருவாங்க தெரியுமா? வாழ்க்கை துணை வரணும். அப்பா அம்மா எங்கே போகணும்? அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அதுவரை உன்னுடைய பையன்தான். கல்யாணம் பண்ண தயவு செய்து அவனை விட்டு கொடுத்துருங்க அவனுடைய மனைவிக்கு. அதுவரை உன்னுடைய பொண்ணு தான். ஆனா கல்யாணம் பண்ண அந்த பொண்ணை தயவு செய்து விட்டு கொடுத்துருங்க. சில கணவன் மனைவியா வாழ விட மாட்டாங்க அப்பா அம்மா. இன்னைக்கு நினைக்கிற இந்த மாமனார் மாமியார் கொடுமையை விட இன்னைக்கு அதிகமா இருக்கிற கொடுமை என்ன தெரியுமா? அப்பா அம்மா கொடுமை தான். இங்கே பாருங்களேன், உங்களுக்கு 10 பசங்க, சில வீடு எல்லாம் போகும்போது 10 பிள்ளைகள் உண்டு, 8 பிள்ளைகள் உண்டு. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள்? 1 2. வெரி குட். we are 2 for us 2. சில வீட்டில் we are 1 for us 1. நாம் 2 நமக்கு 2. அடுத்தது நாம் ஒருவர் நமக்கு ஒருவர், குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்புறம் நாம் ஒருவர் நமக்கேன் ஒருவர். அடுத்த ஸ்டெப் அதுதான் போகும்போது. நாம் ஒருவர் நமக்கேன் ஒருவர். ஜாலியாக அப்படியே வாழ்ந்துக்கலாமே, ஏன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட சேர்த்து வச்சுக்கணும்? அதனால நாம் ஒருவர் நமக்கேன் ஒருவர். குழந்தைங்க இல்லாமல் ஒரு காலம் வரும்போது பாருங்க உங்களுடைய குடும்பங்களை. பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு ஹேவ் சில்ட்ரன். பிளானிங் பண்றீங்க நிறைய பேர் குழந்தைக்காக. 2 வருஷம் தள்ளி போடு, 3 வருஷம் தள்ளி போடு, நம்ம செட்டில் ஆகலாம், நமக்கு ஒரு வீடு, நமக்கு ஒரு வேலை, நமக்கு ஒரு சம்பாத்தியம். நாம் ஒருவர் நமக்கேன் ஒருவர் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடுச்சு உங்களுடைய நாடு. 10 பேர் இருந்து இன்னைக்கு பாருங்க குடும்பத்துல குழந்தை இல்லாத வீடுகள் வந்துடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இந்த ஒரு குழந்தை இருக்கிறதுனால, 2 குழந்தை இருக்கிறதுனால என்னுடைய பையன் விட்டு கொடுக்க மாட்டீங்க, என்னுடைய பொண்ணு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. திருமணம் ஆனாலும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பெற்றோர்களே புரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் திருமணம் செய்து விட்டால் அவர்களுக்கு அந்த ப்ரையாரிட்டி மாறணும், விட்டு கொடுங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? இவ்வளவு நாள் 20, 25 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் என்னை பாதுகாத்த என்னுடைய அப்பாவை, என்னுடைய அம்மாவை என் குடும்பத்திலிருந்து தள்ளணும் என்பது அல்ல. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வச்சிடணும் என்பது அல்ல. அவர்களை கொண்டு போய் ஏஜ்டு ஹோம் ஃபார் ஏஜ்ல போடணும் என்பது அல்ல. ஐம் சேயிங், உங்க வீட்டிலே இருக்கட்டும், உங்க கூடவே இருக்கட்டும். ஏன்னா என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, ஃபாதர் பைபிள்ல தனி குடுத்தனத்துக்கு ஒரு வசனம் இருக்கு அப்படின்னாரு. தனி குடுத்தனம் போறதுக்கு வசனம் பைபிள் இருக்குதா அப்படின்னு நான் கேட்டேன். அவர் சொன்னார், ஆமா ஃபாதர், பைபிள்ல தனி குடுத்தனத்துக்கு வசனம் இருக்குது ஃபாதர் அப்படின்னாரு. என்ன? இதுதான் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் சொன்னார். என்ன? இனிமேல் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தனி கொடுத்தனத்துக்கு பைபிள்ல வசனம் இருக்குது ஃபாதர். தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியோடு வேற ஒரு வீட்டில் ஒன்றித்திருப்பான். அதனுடைய அர்த்தம் அது கிடையாது. தனி கொடுத்தனத்துக்கு பைபிள்ல அர்த்தம் கிடையாது, வசனமும் கிடையாது. ப்ரையாரிட்டி ஆஃப் வேல்யூ. கடவுள் அந்த வேல்யூல மாற்றமே கிடையாது. இஸ் இன் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் பொசிஷன். செகண்ட்ல இருந்தது அப்பா அம்மா. அந்த இடத்துக்கு வர வேண்டியது கணவன் மனைவி உறவு. அப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தேர்ந்தெடுக்கும் கணவன், நீங்கள் தேர்ந்தெடுக்கும் மனைவி உங்களுடைய வாழ்க்கையில வாழ்க்கை முழுக்கவும் வருவனவாக இருக்கணும். வாழ்க்கை முழுவதுமாக வருபவளாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் மட்டும் கிடையாதுங்க, இந்த உலக வாழ்க்கையிலிருந்து மறு உலகத்திற்கு உங்களை கொண்டு செல்பவனாக இருக்க வேண்டும். திருமணம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க போகிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு திருப்பம். அந்த திருப்பணம் நடக்கும் பொழுது that person should lead you in this life and that person should lead you to eternal life. When you choose a person,
அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க கத்தோலிக்க திருச்சபையில் இருந்த பிள்ளைகள் தவறான முடிவுகள் எடுத்து தவறான திருமண உறவுகள் நீங்க இருக்கும் பொழுது, இல்லைன்னா வாலிப பசங்க இன்னைக்கு தவறான அன்பு உறவுகள், காதல் உறவுகளில் இருக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, உன்னை எந்த உலகத்தில் வழிநடத்துபவனாக இருப்பாளா? உன்னை இந்த உலகத்திலிருந்து மறு உலகத்திற்கு, மறு வாழ்விற்கு, நிலை வாழ்விற்கு கொண்டு போபவனாக இருப்பாளான்னு யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம், ஏன்னா இது தப்பான ஆள்கிட்ட மாட்டினீங்க, நீங்க காலி. தப்பான ஆள்கிட்ட மாட்டினீங்கன்னா, ஏன் இந்த காதல் உறவுகள் வரும்பொழுதோ இல்லை வேற்று மதங்களில் இருந்து நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது பிரச்சனை பாருங்க. கிரேட் ப்ராப்ளம் கிங் அஹாப் ஃபேஸ்ட். கிங் அஹாப் எடுக்க வேண்டாம், பார்த்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ராஜா தான் இருக்கு. இன் ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 17 இருக்கிறார். ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 17 கிங் அஹாப். கிங் அஹாப் கிட்ட ப்ராஃபெட் எலைஜா கோஸ் அண்ட் ஹி சேஸ், நீ ஆளும் நாட்டில் இனி நான் சொன்னால் அன்றி மழையும் பெய்யாது பனியும் பெய்யாது. ஆல்மோஸ்ட் ஃபார் 3 years there was no rain there. அஹாப் அரசர், இஸ்ரேலின் அரசர், ஒரே கடவுளை வணங்கும் அரசர். இந்த அரசர் ஆளும் நாட்டில் 3 வருஷமா மழை இல்லை. தண்ணி பஞ்சம் எவ்வளவு வந்திருக்கும் பாருங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? காரணம் ஒரே ஒரு காரணம், இஸ்ரேலின் அரசனான ஆகாபு, இஸ்ரேலின் அரசனான ஆகாபு, ஒரே கடவுளை வணங்க வேண்டிய ஆகாபு, அவன் திருமணம் செய்து வந்தது இசபெல், ஜெசபெல் என்னும் வேற்று இனத்தாரின் பெண்ணை. பொண்ணு வரும்போது அவ தனியா வருவாளா? வரமாட்டா. அவ வரும்போது என்ன பண்ணா? அவளுடைய கடவுளை கொண்டு வந்தா. அதுதான் காட் ஆஃப் பால். பால், பாகால், பைபிள்ல கொடுத்திருக்க பாகால்ன்ற கடவுள். அது எந்த கடவுள்? ஜென்டைல் காட். அந்த பொண்ணை குற்றம் சொல்லி பிரச்சனை கிடையாது. You should not blame that girl because she lived with that God. She lived throughout her life, maybe 20 years or 25 years, 30 years, she lived with that God. அவன் என்ன பண்ணா? இஸ்ராயேல்ல ஏதாவது பொண்ணை தேடி இருந்திருக்கணும். ஒரு அரசனுக்கு இங்கே கிடைக்காது. அவர் என்ன பண்ணாரு? வேற்று இனத்தாரின் ஒரு பெண்ணை கொண்டு வந்தான். அந்த பொண்ணு வந்த பொழுது she brought her God also inside. She brought her God also inside. என்ன நடந்தது? இஸ்ரேலின் கடவுளை வணங்க வேண்டிய ஆகாபு இஸ்ரேலின் கடவுளை வணங்காமல் பாகாலுக்கு கோயிலை கட்டினான். பாகாலை ஆராதிக்க ஆரம்பித்தான். ராஜா அப்படி செஞ்சாருன்னா பிரஜைகள் என்ன செய்வாங்க? ராஜாவை ப்ளீஸ் பண்ணணும்னா, so we will also worship Baal. This is how the whole kingdom, Israelites kingdom, கடவுளை ஆராதிக்க வேண்டிய, ஒரே கடவுளை ஆராதிக்க வேண்டிய அந்த பிள்ளைகள் அரசர் ஆராதிக்கும் பாகாலை ஆராதிக்க ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் தண்ணி இல்லை, அதனாலதான் மழை இல்லை. செய்யக்கூடாதது நீ செய்யும் பொழுது, இருக்கக்கூடாதவங்க கூட நீ இருக்கும் பொழுது, சேரக்கூடாதவங்க கூட நீ சேரும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் தடைப்படும் பொழுது, do not blame your God for the blessings being blocked. Do not blame God. நீ உன் விருப்பப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண, நீ உன் விருப்பப்படி, மேபி அரேஞ்ச் மேரேஜஸ் ஆல்சோ. அரேஞ்ச் மேரேஜில் கூட பாருங்க, கடவுள் விரும்பாத ஒரு துணை நீங்கள் எடுத்திருந்திருக்கலாம். நீங்க ஒரு துணையை எடுத்த பொழுது வாட் வேர் த ப்ரையாரிட்டி ஆஃப் யுவர் சாய்ஸஸ்? நல்ல பணம் இருந்ததா, நல்ல படிப்பு இருந்ததா, இப்படி பார்த்துருந்துருப்பீங்க. இல்லைன்னா என்ன பார்த்துருப்பீங்க? நாங்கள் பார்ப்போம், அங்கேயும் பார்ப்போம், என்ன தெரியுமா, ஏன் ஜாதியான்னு பார்ப்போம். ஒரே ஜாதியா? இங்கே அப்படியெல்லாம் இருக்கான்னு தெரியல. நாங்கள்லாம் ஒரே ஜாதி, அப்போ ஒரே ஜாதியில தான் கல்யாணம் பண்ணுவோம். ஜாதி, காஸ்ட், இப்படியெல்லாம் பார்த்து இதுக்கு முன்னுரிமை கொடுத்து எவ்வளோ நகை போடுறாங்க அதை பார்த்து கல்யாணம் பண்ணவங்க இருப்பீங்க. 2 பொண்ணு உங்களுக்கு இப்போ ஒரு சாய்ஸ் வந்திருக்குது, ஒன்று 100 பவுன், ஒரு 150 பவுன். எந்த பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க? ஆமாம், அது பன்னிக்குட்டியை மாதிரியா இருந்தாலும் யானைக்குட்டியை இருந்தாலும் பரவாயில்ல. 150 பவுன் கிடைக்குது. இந்த 150 பவுனை வச்சு இந்த யானைக்குட்டியை நான் என்ன பண்ணியேன், ஆட்டுக்குட்டியா மாத்திடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சு ஜிம்முக்கு அனுப்பி சரியாக்கலாம் நினைச்சு கல்யாணம் பண்ணீங்க. இன்னைக்கு அந்த பொண்ணையை நீங்க திட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. Your choice was நகை, your choice was not the girl. அப்ப அரேஞ்ச் மேரேஜ்ல ப்ராப்ளம் பாருங்க. அப்பா அம்மா முன்னால கொண்டு வரும்போது எப்படிப்பட்ட பொண்ணை எப்படிப்பட்ட பையனை கொண்டு வரீங்க? வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன்? நகையா, பணமா, அந்தஸ்தா? Praise the Lord. Praise the Lord. அப்புறம் சொல்றது கடவுளுடைய திருவுளம் இருந்ததா இல்லையான்னு தெரியல ஃபாதர். எல்லா கல்யாணமும் மோட்சத்திலே முடிவு செய்யறாங்க.
உங்கள் கல்யாணம் எங்கே நடந்தது அப்படி சொல்லுவோம்ல. திருமணங்கள் கல்யாணம் எங்கே நடக்குது? மோட்சத்தில் நடக்குது. கல்யாணம் பண்ணவங்க சொல்லுங்க, உங்கள் கல்யாணம் எங்கே நடந்தது? அங்கே நடந்த மாதிரி தோணுதா உங்களுக்கு? தோணலை ஃபாதர். வாழ்கிற வாழ்க்கையை பார்த்தா தோணுதா? திருமணங்கள் மோட்சத்தில் சொர்க்கத்தில் முடிவு செய்யப்படுகிறதுன்னு. நிறைய திருமணங்கள் சொர்க்கத்தில் முடிவு பண்ணல. நிறைய திருமணங்கள் பணத்தில் முடிவு செய்யப்பட்டது. நிறைய திருமணங்கள் வரதட்சணையில் முடிவு செய்யப்பட்டது. நிறைய திருமணங்கள் இதை மாதிரி சில 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 இந்த உலகத்தினுடைய காரியங்களில் முடிவு செய்யப்பட்டது. பொண்ணு வெளியூர்ல வேலை செய்யறாளா, அப்படி கல்யாணம் பண்ணவங்க இருப்பீங்க. மலேசியாவில் வேலை பண்றான், அதனால நானும் தப்பிச்சிருவேன் அவனும் தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி இங்க வந்து மாட்டினவங்க இருக்கீங்களா? பையன் இங்கே வேலை பண்ணுறான், அதனால் நீங்கள் வந்து அவனோட குடும்பமாக ஆடுறன்னு முடிவு பண்ணவங்க இருக்கீங்களா? வாட் வாட்ஸ் யுவர் சாய்ஸ் வென் யூ மேரி அ பர்சன், வென் யூ சூஸ் அ பர்சன் இன் யுவர் லைஃப்? எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுட்டு இன்னைக்கு ஆண்டவரை திட்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே என்னுடைய திருமணம் இப்படி ஆயிப்போச்சு, ஏன் எப்படி எனக்கு ஒரு மனைவியை தந்தீங்க, ஏன் இப்படி ஒரு கணவனை தந்தீங்க? வாட் வாஸ் யுவர் சாய்ஸ், வாட் வாஸ் யுவர் ப்ரையாரிட்டி வென் யூ ஆர் மேரிங் அ பர்சன்? ஆன்மீகமா தயாரிச்சிங்களா? இசபெல்ல கல்யாணம் பண்ணி வந்ததுனால தான் அவனுடைய வீட்டில் அவனுடைய நாட்டில் மழையே இல்லை, தண்ணியே இல்லை. அவன் then what you know that man did? இந்த அகாப் வந்து எலியாவை குத்தம் சொன்னான். யோ உன்னாலதான் என் மழையை பெய்யல அப்படின்ட்டான். ஏலியா இஸ் only an instrument. நீ நாடு, உன்னுடைய நாடு, நீ ஆள்ற நாட்டில் தண்ணி இல்லாத காரணம், மழை இல்லாத காரணம் உன்னுடைய பிரச்சனை. நான் அது உனக்கு எடுத்து காட்ட வந்தேன். பட் he was not able to accept it. நீ செய்த தவறு தான் இன்னைக்கு உன்னுடைய குடும்பத்தின் தவறு. நீ செய்த தவறு தான் இன்னைக்கு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதங்களுடைய தடை. ஆண்டவர் செய்த தவறு அல்ல. Your selfishness, your sins are blocking your blessings. God never block your blessings. God never blocks. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Chattama hallelujah. 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 பாந்தவர்களே, அதனால முதல் இடத்துல இந்த டாக் நம்ம முடிக்கும் பொழுது சிந்தித்து பாருங்கள். இல்லையா, 1 மணி நேரம் ஆகுது. 10 to 11 சொன்னாங்க, 11 ஆயிடுச்சு. 1 மணி நேரம் டப்புன்னு முடிஞ்சு போச்சு. திடீர்னு பார்த்தா 10:50. ஸோ 1 hour இஸ் கோயிங் டு ஃபினிஷ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய திருமணத்தினுடைய அந்த நிகழ்வை யோசிச்சு பாருங்க. ஹவு யூ சோஸ் அ பர்சன் அஸ் யுவர் லைஃப் பார்ட்னர்? ஹவு டிட் யூ சூஸ் அ பர்சன் ஃபார் யுவர் பீயிங் எ லைஃப் பார்ட்னர்? எப்படி சூஸ் பண்ணீங்க? ஒரு தடவை ஒரு கோயிலுக்கு ஒரு ரெட்ரீட்டுக்கான போனோம். இந்த மாதிரி 3 days ரெட்ரீட் சென்னையில் தமிழ்நாட்டில் நடக்கும்பொழுது we have 3 days ரெட்ரீட், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. a girl came for not a counseling. அவளுடைய கொஞ்சம் வேதனை சொல்ல வந்த பொழுது அவள் வந்து சொல்கிறான், அவளுக்கு 13 வயசான ஒரு பொண்ணு கூட வச்சு 8வது படிக்கிறான். ஃபார்ம் 5 ஃபார்ம் 3 8வது படிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணை வச்சுட்டு சொல்கிற, ஃபாதர், ஐ எம் அ பார்ன் கேத்தலிக், ஐ எம் அ ஸ்ட்ராங் பிலீவர். ஆனால் அந்த 13 வயசான இந்த என் பொண்ணுக்கு இதுவரை ஞானஸ்தானம் கொடுக்க முடியல ஃபாதர். ஏன் கொடுக்க முடியல? பிகாஸ் தெரியாத வயசில், புரியாத வயசில் ஐ லவ்ட் அ பர்சன். வேற ஒரு மதத்தில், ஹிந்து மதத்திலேருந்து நான் ஒரு மனுஷனை விரும்பினேன், அன்பு செஞ்சேன், காதலிச்சேன். என்னுடைய சுயநலத்துக்காக கல்யாணம் பண்ணுறது இப்போ தான் எனக்கு புரியுது. இட் வாஸ் மை செல்ஃபிஷ்னஸ். ஐ லவ்ட் அ பர்சன், ஐ மேரிட் அ பர்சன். அப்பா அம்மா சொல்லுவீங்க கேட்கல. அன்னைக்கு எங்கே அறிவு இருக்குது, அங்கெங்கே புத்தி வந்தது. கல்யாணம் பண்ணும் பொழுது அப்பா அம்மா கண்டிப்பாக சொன்னாங்க, பேப்டிசம் எடுத்தால் தான் கல்யாணம் அப்படின்ட்டாங்க. அதனால் அவர் பேப்டிசம் எடுத்தார். ஆனால் பேப்டிசம் அவர் எடுத்தார், அவ்வளோதான், கல்யாணத்துக்காக எடுத்தார். திருமணத்திற்கு பிறகு இன்னைக்கு வர அவர் கோயிலுக்கு வந்ததில்லை, என்னை கோயிலுக்கு போகவும் விட மாட்டார். அப்புறம் தான் மெதுவாக he started letting me go to the church. அதனால் இப்போ நான் கோயிலுக்கு வரேன். நான் கோயிலுக்கு வரும்போது என் ஹஸ்பண்ட் வீட்டில் இல்லைன்னா இவளையும் கொண்டு வருவேன். அதர்வைஸ் ஐ டோன்ட் ஹாவ் பெர்மிஷன் டு பிரிங் மை சைல்டு, தட் கேர்ள் சைல்டு, டு த சர்ச். 13 வயசு அந்த பொண்ணுக்கு. இன்னைக்கு வர பேப்டிசம் கொடுக்கல. இன்னைக்கு எனக்கு வேதனையாக இருக்குது. நான் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதனால் உங்களுடைய சுயநலத்திற்காக நீங்கள் கெடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இதுக்கெல்லாம் எப்படி பதில் சொல்ல போகிறோம்? ஏன்னா நீங்கள் இந்த கல்யாணத்தை பற்றி யோசிக்கும்போது 2 பேர், உங்களையும் அந்த பையனும் பொண்ணு மட்டும்தான் யோசிக்கிறாங்க. அடுத்த வர தலைமுறையை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அந்த தலைமுறை எப்படி வாழும்? நாங்கள் தோழிக்க திருச்சபையில் வாழ்ந்தேன், அந்த பையன் இந்துவாக வாழ்ந்தான். See, a person should not take baptism for marriage. திருமணத்திற்காக திருமுழுக்கு எடுக்கக்கூடாது.
திருமணத்திற்காக, கல்யாணத்துக்காக தயவு செய்து பேப்டிசம் எடுக்க வைக்காதீங்க. கல்யாணத்துக்காக பேப்டிசம் எடுக்க வைக்காதீங்க. ஒருவன் திருமணத்திற்காக கிறிஸ்தவனாக மாறக்கூடாது, அவன் கிறிஸ்துவுக்காக கிறிஸ்தவனாக மாறினாதான் அவன் நிலை நிற்பான். அது பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும். A person should become Christian for Christ, not for marriage. See, the injustice being done to that boy, to the girl. ஏன்னா 20-25 வருஷம் 30 வருஷமா அந்த பையன் ஹிந்துவாக தான் வாழ்ந்துருக்கிறான், அந்த பொண்ணு ஹிந்துவாக தான் வாழ்ந்துருக்கு. திருமணத்துக்காக நீங்கள் அவனுக்கு ஒரு பேப்டிசம் கொடுக்கும் பொழுது, திருமணத்துக்காக நீங்கள் அவளுக்கு பேப்டிசம் கொடுக்கும் பொழுது நீங்கள் அவனுக்கு தான் துரோகம் செய்கிறீங்க. ஏனெனில் அது உன்னுடைய சுயநலம். சுயநலத்துக்காக நீ 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 பேப்டிசம் எடுத்தாதான் என் பொண்ணை தருவேன், என் பையனை தருவேன், அப்போதான் உன்னை நான் வீட்டில் சேர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் முதல்ல உங்களுடைய பிள்ளைகள் இது மாதிரி தவறான வழிகளில் போனாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிவ் தெம் கிரைஸ்ட், தென் இஃப் he wants, if she wants, let them become Christians. For Christ they should become Christians, not for marriage. அதுதான் நிலைக்கும், அதுதான் நிலைக்கும், இல்லைன்னா நிற்காது. எத்தனையோ குடும்பங்களை நான் பார்த்துருக்கேன், எத்தனையோ குடும்பங்கள். நைட்டு ஜெயிலுக்கெல்லாம் ஒரு வாட்டி ஒரு ஃபேமிலி வந்தாங்க. அம்மா, பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, மூணுமே வாலிப பசங்க தான். அதில் பெரியவளுடைய கல்யாணம் ஆகி அது டைவர்ஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால பயமாக இருக்கு. அப்போ இந்த அம்மா சொல்கிறாங்க, ஃபாதர் நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணது இப்படி தான், காதலிச்சு கல்யாணம் பண்ண, அவர் ஹிந்துவாக தான் இருக்கிறாரு, இப்போ ஹிந்து, பேப்டிசம் எடுத்துட்டாரு, ஆனால் அன்றைக்கி மட்டும் தான் கோயிலுக்கு வந்தார். எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுது, அதுக்கு பிறகு அந்த மனுஷன் கோயிலுக்குள்ளே வந்ததே இல்லை. ஃபாதர், யாருடைய தவறு? என்னுடைய தவறு. அவருடைய தவறு கிடையாது. அவர் ஏன் கோயிலுக்கு வரணும்? என்னுடைய தவறு. அதனால் திருமணத்திற்காக மதங்களை மாற்றாதீர்கள். திருமணத்துக்காக மதங்களை மாற்றாதீர்கள். ஒருவன் கிறிஸ்தவளாக மாற வேண்டுமென்றால் கிறிஸ்துவுக்காக இருக்க வேண்டும். இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக அந்த நபரால் பயணம் செய்ய முடியாது. If you marry a person, that person should take you to your whole life and that person should lead you to eternal life. அப்போ கணவன் மனைவி உறவு எதற்காக? இந்த வாழ்க்கையிலும் அடுத்த வாழ்க்கையிலும் கிறிஸ்துவோடு இணைந்து பயணிப்பதற்காக தான் கணவன் மனைவி வாழ்க்கை. அது அடுத்த டாக்கில் நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தது திருமணத்தினுடைய தயாரிப்பு, திருமணம், இதை ரெண்டு மட்டும் தான் பார்த்தோம். திருமணத்தினுடைய தயாரிப்பு, when you are choosing a life partner, what all the criteria you should follow. செகண்ட் திங், உங்களுடைய திருமணத்தில் உங்களுடைய மனைவிக்கு, உங்களுடைய கணவனுக்கு இருக்க வேண்டிய அந்த ப்ரையாரிட்டி அப்படின்றது ஆஃப்டர் காட் யுவர் வாழ்க்கை துணை, அதுக்கு பிறகு தான் பேரண்ட்ஸ். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தனிமையில் இருப்பது நல்லதென்று இறைவன் துணையை படைத்தார், அவர் தன்னை போலவே படைத்தார். பாடுவோமா? தனிமையில் இருப்பது நல்லதென்று இறைவன் துணையை படைத்தார், தன்னை போலவே படைத்தார். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, நல்ல கணவனாய் நல்ல மனைவியாய் வாழ இறைவன் உங்களை படைத்தார். நல்ல கணவனாய் நல்ல மனைவியாய் வாழ இறைவன் உங்களை படைத்தார். தனிமையில் இருப்பது நல்லதென்று இறைவன் துணையை படைத்தார், அவர் தன்னை போலவே படைத்தார். அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே